இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக் கட்டம். இரண்டாம் உலகப் போரின் துவக்கம், அதைத் தொடர்ந்து மாகாணங்களில் வீற்றிருந்த காங்கிரஸ் அமைச்சரவைகளின் ஒப்புதல் பெறாமல் பிரிட்டிஷார் இந்தியாவை போரில் பங்கெடுக்க முடிவு செய்தமையும் இந்திய தேசிய காங்கிரசையும் காந்தியடிகளையும் அரசியல் ரீதியாக தூண்டும் வகையில் அமைந்தது. தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவி துறந்தனர். காந்தியடிகள் அக்டோபர் 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை துவங்கியதன் மூலமாக காங்கிரஸ் இயக்கத்தின் மன வலிமையை உறுதிப்படுத்தினார். இதற்கிடையே இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது. காந்தியடிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியதால் சுபாஷ் தம் பதவியை துறந்தார். பின்னர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை துவங்கினார். பிரிட்டிஷாரின் கைது நடவடிக்கையால் சுபாஷ் ஜெர்மனி மற்றும் சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்று அங்கு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து தனித்து புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். அதிருப்தியிலிருந்த தேசியவாதிகளை அரவணைக்கும் பொருட்டு மார்ச் 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை புரிந்தது. ஆனால் அதன் முன்மொழிவில் எந்த பலனும் இருப்பதாக தெரியவில்லை. காந்தியடிகள் ஆகஸ்ட் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்த முடிவு செய்தார். ஆனால் பிரிட்டிஷாரோ காங்கிரசின் அனைத்து தலைவர்களையும் கைது செய்ததோடு இயக்கத்தையும் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கினர். காந்தியடிகள் மே 1944 வரை சிறையில் கடும் நெருக்கடிகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அதன் பின் வந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டம் காங்கிரசாருக்கு ஏற்று கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனினும் பாகிஸ்தானின் உருவாக்கத்தை எதிர்பார்த்த ஜின்னாவும் அவர் தம் முஸ்லிம் லீக் கட்சியும் நேரடி நடவடிக்கை நாள் என்று விடுத்த அறைகூவலில் கிழக்கு வங்காளத்தில் வன்முறை வெடித்து கிளம்பியது. கலவர பூமியாக மாறியிருந்த நவகாலியில் இருந்து காந்தியடிகள் தமது அமைதி பயணத்தை துவங்கினார். ராஜாஜியின் சமரச முயற்சியும் வேலை திட்டமும் அதை நிறைவேற்றும் பொருட்டு கூடிய சிம்லா மாநாடும் பேச்சுவார்த்தை முடக்கத்தை சரி செய்ய தவறின. இதற்கிடையே ராயல் இந்திய கடற்படை கழகத்தில் ஈடுபட்டமை பிரிட்டிஷாரை வேகமாக விடுதலை வழங்க துரிதப்படுத்தியது. விடுதலை வழங்கவும் இந்தியா பாகிஸ்தான் என்று இத்துணை கண்டம் பிரிக்கப்படுவதை மேற்பார்வையிடவும் மவுண்ட்பேட்டன் அரச பிரதிநிதி நியமிக்கப்பட்டார். தனிநபர் சத்தியாகிரகம். இதற்கு முன்பு பெருவாரியான மக்களை உள்ளடக்கிய இயக்கங்களை நடத்தி வந்த காந்தியடிகள் சர்வாதிகாரத்திற்கு எதிரான போரை வலுவிழக்க செய்யாமலிருக்க தனிநபர் சத்தியாகிரகம் என்ற வழியை கைக்கொண்டார். காந்தியடிகளால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிரகிகளை அவர்களின் பேச்சுரிமையை மையப்படுத்தி போருக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்ள தூண்டினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிரகிகள் தாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் தேதி, நேரம், இடம் போன்ற தகவல்களை மாவட்ட நீதிபதிக்கு தெரிவித்துவிட வரையறுக்கப்பட்டது. குறித்த நேரத்தில் சரியான இடத்தை வந்தடைந்த சத்தியாகிரகிகள் முழங்க வேண்டியதாவது: பிரிட்டிஷாரின் போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி புரிதல் தவறாகும். ஒரே உருப்படியான செய்கை என்பது வன்முறையை கைக்கொள்ளாமல் எல்லாவிதத்திலும் போர் முயற்சிகள் எதிர்ப்பதே ஆகும். இவ்வாறு பிரச்சாரம் செய்வதன் மூலம் கைதாவது அடுத்த கட்டமாகும். வினோபா பாவே மகாராஷ்டிரத்தில் அமைந்த தனது பாவ்னர்
ஆசிரமத்தருகே 1940 அக்டோபர் 17இல் முதல் சத்தியாகிரகத்தை நடத்தியதின் வாயிலாக இவ்வியக்கம் தொடங்கப் பெற்றது. காந்தியடிகள் டிசம்பர் 1940இல் இவ்வியக்கம் முடிவுக்கு வந்ததாக அறிவித்தார். மேற்கொண்டு சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பின் மீண்டும் ஜனவரி 1941இல் குழு சத்தியாகிரகமாக உருவெடுத்த போதும் அதை ஆகஸ்ட் 1941இல் திரும்ப பெறுவதாக அறிவித்தார். ஆகஸ்ட் கொடை தனிநபர் சத்தியாகிரகம் என்பது அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபுவின் ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடியாகும். லின்லித்கோ பிரபு 1940 ஆகஸ்ட் 8இல் அளிக்க முன்வந்ததாவது வரையறுக்கப்படாத ஒரு தேதியில் டொமினியன் அந்தஸ்து அதிகமான இந்தியர்களை கொண்டு அரச பிரதிநிதியின் குழுவை செயற்குழு விரிவாக்கம் செய்தல், இந்திய உறுப்பினர்களை கொண்ட போர் ஆலோசனை குழுவை உருவாக்குதல், சிறுபான்மையினரின் உரிமைகளை அங்கீகரித்தல், போருக்கு பின் இந்திய மக்கள் தங்களுக்கென்ற ஒரு அரசியல் சாசனத்தை இயற்ற உள்ள உரிமையை ஏற்று அதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்பளிக்க உறுதியளித்தல் ஆகியவை ஆகும். காங்கிரஸ் இருந்து போஸ் நீக்கப்படுதல் ஆகஸ்ட் கொடை மிக தாமதமாக அறிவிக்கப்பட்டதால் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கூட காங்கிரசுக்கு நேரமில்லை. இக்காலகட்டத்தில் காங்கிரசும் தனது ஆதரவாளர் பின்புலத்தை வெகுவாக இழந்திருந்தது. அதன் உறுப்பினர் எண்ணிக்கை 1938 முதல் 39இல் 4.5 மில்லியன் என்ற நிலையிலிருந்து 1940 முதல் 41இல் 1.4 மில்லியன் என்ற அளவுக்கு சரிந்திருந்தது. காங்கிரசிற்குள் சுபாஷ் சந்திர போஸ் ஓரங்கட்டப்பட்டதால் அவ்வமைப்பின் முக்கிய மேல்மட்ட தலைவர்கள் அவரோடு ஒத்துழைக்க மறுத்தனர். அதனால் கல்கத்தாவில் கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் போஸ் பதவி துறப்பு செய்யவே ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். போஸ் காங்கிரசுக்குள் செயலாற்ற விரும்பி ஃபார்வர்டு பிளாக் கட்சியை உருவாக்கினாலும் ஆகஸ்ட் 1939இல் அவர் காங்கிரசின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார். லாகூர் தீர்மானம் ஒருபுறம் தேதி அறிவிக்கப்படாத டொமினியன் அந்தஸ்து என்று நிலைக்கும் போரில் பங்கெடுத்தல் அதன் முடிவிற்கு பின் விடுதலை வழங்க வலியுறுத்திய இந்தியர்களின் நிலைப்பாட்டிற்கும் இடையே சுமூகமான தீர்வை எட்ட அனுமதிக்காத காலனிய அராஜக போக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருந்தது என்றால் மறுபுறம் வேறொரு சிக்கல் முளைத்தது. அது இஸ்லாமியர்களுக்கான தனி நாடு கோரிக்கையாகும். இதன் துவக்கம் 1930இல் கிழக்கு மற்றும் வடமேற்கு இந்தியாவில் தனி பகுதி அல்லது சில பகுதிகள் என்ற நிலையிலிருந்து 1940 மார்ச் 23இல் லாகூரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மூலம் இது ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியது. இத்தகைய கோரிக்கையை முஸ்லிம் லீக் கட்சியும் அதன் ஆதரவாளர்களும் முன்வைக்க காலனி ஆட்சியாளர்களே தூண்டுதலாக இருந்ததற்கான ஆதாரங்கள் வெகுவாக உள்ளன. இத்தீர்மானத்தின் மூலம் பிரிட்டிஷ் போர் நடவடிக்கைகளில் காங்கிரசின் ஆதரவை வேண்டிய போதும் அவர்களோடு பேச்சுவார்த்தையை நிராகரிக்க ஒரு தெம்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அமைப்பு ரீதியில் காங்கிரஸ் இக்காலகட்டத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் வலுவிழந்து காணப்பட்டது. அதன் தலைவர்கள் அச்சு நாடுகளின் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் கொள்கைக்கு எதிரான பிரிட்டிஷாரின் போர் என்பதால் தங்கள் ஆதரவை சர்வாதிகாரத்திற்கு பொருட்டும் உறுதி செய்ய வேண்டிய நிலை இருப்பதை உணர்ந்தனர். போஸ் ஒருவர் மட்டுமே நேச நாடுகளோடு ஒத்துழையாமல் அச்சு நாடுகளை ஆதரித்தார். இவையெல்லாம் 1940இன் முக்கிய
போக்குகளாகும். ஜப்பான் தென்கிழக்கு ஆசிய பகுதியில் முன்னேறி வந்ததும் பிரிட்டிஷ் படைகள் வீழ்ச்சியும் நிலைமையை பெரிதும் மாற்றின. இதனால் விடுதலைக்கு ஒப்புதல் வழங்காமலேயே போர் முயற்சிகளில் இந்தியர்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டிய அவசரமான சூழல் உதித்தது. போர்க்கால அமைச்சரவையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் சர் எஸ். ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸை காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பி வைத்தார். கிரிப்ஸ் தூதுக்குழு தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பானின் அத்துமீறல். நேச நாடுகளுக்கு 1941ஆம் ஆண்டு மோசமானதாக விளங்கியது. பிரான்ஸ், போலாந்து, பெல்ஜியம், நார்வே, ஹாலந்து ஆகிய நாடுகள் ஜெர்மனி வசம் சிக்கியதோடு பிரிட்டனும் பல பின்னடைவுகளை எதிர்கொண்டது. அவற்றுள் மிக முக்கியமான கருதப்படுவது தென்கிழக்கு ஆசியாவிற்குள் ஜப்பான் படை நடத்தி சென்றதாகும். இந்நிகழ்வு முத்து துறைமுகம் பேர்ல் ஹார்பர் என்ற அமெரிக்க துறைமுகம் 1941 டிசம்பரில் தாக்கப்பட்ட சமகாலத்தில் நடந்தேறியது. அமெரிக்க அதிபரான ரூஸ்வெல்ட்டும் சீன குடியரசரான ஷியாங் கேஷுக்கும் ஜப்பானின் அதிரடி போக்கை நிறுத்த முனைந்தனர். அவர்களின் கண்காணிப்பு கவனத்திற்குள் இந்தியா சென்றதால் அவர்கள் பிரதமர் சர்ச்சிலை இந்திய மக்களின் முழு ஒத்துழைப்பை பெற கோரி அழுத்தம் கொடுத்தனர்.